இது எல்லாம் என்ன தெரியுது? DMK has developed cold feet. ஆர்கே நகரில் 3வது இடமா போனது மாதிரி திருவாரூர்லேயும் 3வது இடமா போயிடுவோம். அதுக்கப்புறம் பாராளுமன்றத்தில் இவர் பிரதமர் ஆகுல்னு சொன்னதை மற்றவங்க ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் இவரையே யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கங்கிற ஒரு பயத்தின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியாவது இதை போஸ்ட்போன் பண்ணணும்னு முயற்சி பண்ணாங்க அவருடைய கூட்டணி கட்சிகள் மூலமாக. ஆனால் இப்போ நாம் கவனிக்க வேண்டியது வெள்ள நிவாரணங்கிறதுனால போஸ்ட்போன் பண்ணது பெரிய ஆட்சேபகரமானது பிஜேபிக்கு இல்லை. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டி மாநிலத்தில் 50 ஆண்டு அரசியல் நடத்தியிருக்காங்க, ஆட்சியில் இருந்திருக்காங்க, 70 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அரசியல் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த கட்சியை சுயமாக சிந்தித்து ஸ்டாலின் அவர்களே வழி நடத்துகிறார்களான்னு சொன்னால் இல்லை. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பிரிவினைவாத தீய சக்திகள் வழிநடத்துகிறதோ என்கின்ற எண்ணம் ஏற்படுகிறது. இப்போ உதாரணமாக, ஆனால் மன்மோகன் சிங்கை நவாஸ் ஷெரீப் என்ன சொன்னார்? நளினமாக நடந்து வருகின்ற தேகாத்தி அவுரத், கிராமப்புற பொம்பளை மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர்னு. இந்த அசிங்கங்கள் திருப்பி வரணுமா? இது மக்கள் முன்னாடி இருக்கிற கேள்வி. இதை மக்கள் முன்னாடி வைப்போம். மக்கள் ஒரு மரியாதை உள்ள தலைமை இந்த நாட்டுக்கு தேவையா, இல்லை நளினமாக நடந்து வர்ற கிராமத்து பொம்பளை மாதிரியா ஒரு பிரைம் மினிஸ்டர்னு அடுத்த நாட்டுக்காரன் அசிங்கப்படுத்துகிற சூழ்நிலை வேணுமான்னு மக்கள்கிட்ட கேட்போம். They will decide. அந்த மாதிரி தான் வேணும்னு வைகோ விரும்பினா that shows his quality. பாதிக்கப்படுகின்ற திட்டம் கொண்டு வந்தால் எதிர்ப்போம்னு. இதுல எனக்கு என்ன ஆட்சேபனை இருக்கு? பாதிக்கப்படுகின்ற திட்டத்தை சர்க்கார் கொண்டு வராது. அதாவது ஸ்டாலினுக்கு முதல்வர் சரியா பதில் சொல்லியிருக்கார். ஏன்னா டெல்டா ஏரியாவில் மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டவர் யாரு? பார்த்தேன், ரசித்தேன், பக்கம் வர அழைத்தேன், உன்னை தேன் என நான் நினைத்தேன், மீத்தேன் என வரவேற்றேன்னு கையெழுத்து போட்டாரே ஸ்டாலின் தானே. தமிழகத்துக்கு பாதிப்பு தர்ற திட்டத்தை போட்டது ஸ்டாலின். அதை பார்லிமெண்ட்ல ரத்து பண்ணது மோடி சர்க்கார். நீங்கள் அந்த விஷயத்தில் நாம் இந்த இடத்துல நல்ல வேளை இந்த கேள்வி கேட்டீங்க நீங்கள். அதாவது டெல்டா ஏரியாவில் மீத்தேனுக்கு ஃப்ராக்கிங் மெத்தடுக்கு அனுமதி கொடுத்தது காங்கிரஸ், திமுக, தமிழ் விரோத கட்சிகள். ஆனால் அப்போ வெங்கட்ராமன்கிற சயின்டிஸ்ட் ஒருத்தர் இதை ஸ்டடி பண்ணி மீத்தேன் போர்வெல் மெத்தடில் எடுத்தால் அண்டர் கிரவுண்ட் வாட்டரும் கண்டாமினேட் ஆகாது, சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படாது. ஆனால் ஃப்ராக்கிங் மெத்தடுங்கிறது என்னன்னா ஹை ப்ரெஷரில் கெமிக்கலும் வாட்டரும் கீழே பிளாஸ்ட் பண்ணி அதுலேருந்து இது வெல் போட்டு அதுலேருந்து எடுக்கிறது. அப்போ பிளாஸ்ட் பண்ணும்பொழுது வாட்டர் பாடிஸ் கீழே அண்டர் கிரவுண்டில் பாதிக்கும்னு உடனே மோடிஜி பார்லிமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இஃப் தட் இஸ் பேட் ஃபார் தமிழ்நாடு, இட் இஸ் பேட் ஃபார் இந்தியா. இந்தியாவில் ஃப்ராக்கிங் மெத்தட் எங்கேயுமே கிடையாதுன்னு சொன்னது நாங்கள். அப்போ தமிழ்நாடு பாதிக்கிற மாதிரியா திட்டம் கொண்டு வந்த தீய சக்திகள் காங்கிரஸ், திமுக, அதை தடுத்து நிறுத்தினது மோடி. அதே மாதிரி நெடுவாசலில் 2006 அந்த திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? எகைன் யூபிஏ. இப்போ 31 இடங்களில் இந்தியா முழுக்க ஹைட்ரோ கார்பனுக்கான அனுமதி வழங்கும் பொழுது தமிழ்நாடு நெடுவாசலை பொறுத்தவரை மாநில அரசும் உள்ளூர் மக்களும் சம்மதிக்காத வரை இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த மாட்டோம்னு. அப்போ தமிழ்நாட்டை பாதிக்க வச்சது திமுக, காங்கிரஸ். Who says I am in charge of Kerala? No, have you seen? No, please. யாரோ வளர்றான் 4 முட்டாளுங்கிறதுக்காக அதை கேள்வியாக கொண்டு வரது தயவு பண்ணி. நான் உங்களை தப்பே சொல்லலை. வேணும்னே நான் கேரளா இன்சார்ஜ் 800 மெகாவாட் மின்சாரம் கொண்டு போகிறத do you think that it can be taken underground? நடந்து போகிறோம் செத்து போயிடுவான்.
இட் இஸ் நாட் டெக்னிக்கலி feasible. நான் என்ன சொல்றேன், விவசாயிகளை மிஸ்லீடு பண்ணக்கூடாது. இப்போ அந்த விவசாயிகள் என்னைய வந்து பார்த்தாங்க. என்ன அவங்க என்ன வந்து பார்க்கும் பொழுது என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த ஹை டென்ஷன் ஒயர் போனால் கீரை நடந்து போகிறவங்களுக்கு கேன்சர் வரும்னு சொல்கிறாங்கன்னு வந்து கேட்குறாங்க. அது உண்மையா? நாம் என்ன செய்யணும், வாட் இஸ் அவர் டியூட்டி, லேர்னட் நாலேஜபிள் பீப்புளுக்கு 800 மெகாவாட்டுக்கு எங்கேயாவது கேபிள் அண்டர் கிரவுண்டில் கொண்டு போகிறது உலகத்தில் எங்கேயாவது இருக்கா சொல்லுங்கள், செய்ய வைப்போம். கேரளாவில் பண்ணியிருக்குன்னு சொல்கிறது முழு பொய். அதனால் சொல்கிறேன், நான் ஐ எம் இன்சார்ஜ் ஆஃப் கேரளா, இன்னும் இது ஓவர் கிரவுண்டில் தான் போகுதுங்கிறத பார்த்துருக்கேன் நான். அதனால் சொல்கிறேன், ஏன்னா அதுக்கான டெக்னாலஜியே இல்லை. நீங்கள் இவ்வளவு மெகாவாட் மின்சாரம் கொண்டு போகிற கேபிள் கீழே போட்டால் நடந்து போக முடியாது சார், மனுஷனோ ஆடு மாடோ நடந்து போக முடியாது. இட் இஸ் நாட் டெக்னிக்கலி ஃபீஸிபிள். அதனால் இவங்க வேணும்னே அதான் சொல்கிறேன். என்னென்னா இவங்க வந்து திடீர்னு வைகோ பெரிய சயின்டிஸ்ட் ஆகிடுவார், கேன்சர் வரும் பார். இந்த உதயகுமார் அதை விட பெரிய கிரேட்டர் சயின்டிஸ்ட், ஏன்னா அமெரிக்காவிலேருந்து பணம் வருதில்ல அப்படின்னா அவர் பெரிய இன்டர்நேஷ்னல் சயின்டிஸ்ட்டு. அது நாம் பேசக்கூடாது. நீங்கள் நியாயமாக அந்த விவசாயிகளுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், நீங்கள் மனு கொடுங்க. உங்கள் லேண்டு வந்து நிச்சயமாக லேண்ட் இல்லாமல் அதை போட முடியாது. அதுக்கு காம்பன்சேஷன் வேணுமா, இல்லை அதுக்கான ரெகுலர் இன்கம் உங்களுக்கு வரணும். ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு மொத்த லேண்ட் ஹோல்டிங்கே கம்மி, இது மேஜர் போர்ஷன் ஆஃப் தி லேண்ட் இஸ் கவர்டுன்னு. அப்படின்னா ரெகுலர் இன்கம்க்கு உங்களுக்கு வாடகை கொடுக்கணும். எனிதிங் கேன் பி டிஸ்கஸ்டு. விவசாயிகள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுவதிலிருந்து அவர்களை பாதுகாக்கிறதுக்கான முழு நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கு மத்திய சர்க்கார் தயாராக இருக்குது. நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, உங்களுக்கு நாலேஜபிள் பீப்புள், மீடியா பர்சன்ஸு, தமிழ்நாட்டில் இப்போ மின்வெட்டி இல்லை, இது மின் மிகு மாநிலங்கிறதுனால இல்லையா, இல்லை நேஷ்னல் கிரிட் பவர் கிரிட் இருக்கிறதுனால இல்லையா? நேஷ்னல் கிரிட்னால தான். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன், செல்வி ஜெயலலிதா அவர்கள் சிஎம்மாக இருக்கச்ச, மோடிஜி அவர்கள் குஜராத் சிஎம்மாக இருக்கும் பொழுது இங்கே எனக்கு வந்து டு டைட் ஓவர் தி கிரைசிஸ் மின்சாரம் வேணும்னாங்க. மோடிஜின்னா 600 மெகாவாட் தர தயாரினார், ஆனால் எடுக்க கிரிட் இல்லை. இப்போது பிஜேபியினுடைய இது எப்படி ஒன் கண்ட்ரி ஒன் டேக்ஸ்னு ஜிஎஸ்டி கொண்டு வந்தோமோ அதே மாதிரி ஒன் கண்ட்ரி ஒன் கிரிட் நாடு முழுவதும். ஏன்னா பவர் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. இன்னைக்கு ஹிமாச்சலில் ஹைடல் பவர் கேனாட் பி ஸ்டாப்டு, மழை பெஞ்சா வரும், பட் அது வீணாகும். அதனால ஷார்ட்டேஜ் இருக்கிற மாநிலங்களுக்கு அதை நம்ம அனுப்புறதுக்காக, அஃப்கோர்ஸ் பர்ச்சேசிங் ஸ்டேட் பேஸ் மணி ஃபார் தட் ஸ்டேட், அது வேற. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மின்வெட்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் நேஷ்னல் பவர் கிரிட் தான் காரணம். தமிழ்நாடு மின் மிகை மாநிலம் இல்லை. அதனால நாம விவசாய அன்பர்கள், அன்றைக்கி நான் அவங்கள்ட்ட பேசிட்டேன், தே வேர் சாட்டிஸ்ஃபைட். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் மிஸ்லீட் பண்ணுறாங்க, அப்போசிஷன் பார்ட்டிஸ். அவங்கள்ட்ட நான் என்ன சொன்னேன், நீங்கள் உங்களோட மெமரண்டம் கொடுங்க. அவங்க இன்னும் கொடுக்கல. உடனே இருந்தாலும் இண்டிபெண்ட் டைரக்டர் பவர் கிரிட்டுக்கு பேசியிருக்கோம். அதனால் அவங்களோட ப்ராப்ளம் என்ன, இதனால் உங்களுக்கு விவசாயம் பண்ண முடியாமல் இடம் பாதிக்குதா, அதுக்கு எய்தர் ஒன் டைம் காம்பன்சேஷன் இல்லை ரெகுலர் இன்கம் வேணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு நாங்கள் இந்த காம்பன்சேஷன் வாங்கிட்டோம் அப்புறம் இல்லைன்னா வருமானம் இருக்காது அப்படின்னா ரெகுலர் இன்கம் தட் கேன் ஆல்சோ பி கன்சிடர். அதனால் விவசாயிகளுடைய பிரச்சனைகளை நாம் தீர்க்கறதுக்கு தயாராகவே இருக்கோம். ஆனால் தயவு பண்ணி சில பேர் வேணும்னே மிஸ்லீடு பண்ண முயற்சி பண்ணுறத கிரீடன்ஸ் கொடுத்துட வேணாங்கிறது என்னோட ரிக்வஸ்ட். சார், இறப்பு விஷயத்துல சுகாதார செயலாளர் வந்து ராதாகிருஷ்ணன் மேல விசாரணை பண்ண சொல்லி அமைச்சர் சிவி சண்முகம் கூட எம்பிகள் வந்து கோரிக்கையை வலியுறுத்திட்டு இருக்காங்க. இவங்க வந்து அவங்க அசோசியேஷன்ல கடுமையா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இதை வந்து எப்படி? நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், தேர்ட் லா. ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் வில் பி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். என்னை பொறுத்தவரை ஒன்றே ஒன்று நடந்திருந்திருக்கலாம், இந்த ஆறுமுகசாமி கமிஷனுக்கே அவசியம் வந்திருக்காது. ஜெயலலிதா அவர்கள் சிகிச்சை பெறும்பொழுது ஒரு ஓப்பன் டோர் பாலிசி அடாப்ட் பண்ணியிருந்தார். அட்லீஸ்ட் மற்ற மருத்துவர்கள் அல்லது யாராவது சீனியர் பாலிட்டிஷியன்ஸ் வரும்பொழுது அது என்ன நடக்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு நிமிஷம் காட்டியிருந்தா கூட இந்த ஆல்மோஸ்ட் என்ன இல்லை அதெல்லாம் இருக்கு. நான் அதை சொல்லவே இல்லை. அட்லீஸ்ட் டீம் இல்லை அட்லீஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர்ஸ் டீம் ரெகுலராக என்ன இருந்தாலும் ஷி வாஸ் அ பப்ளிக் ஃபிகர்.
ஒரு சீஃப் மினிஸ்டர் ரெகுலர் புல்லட்டின் இன்னதான் நோய் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தால் இப்போ வந்து கலைஞர் அவர்களுடைய மறைவுனால எதுவும் டிஸ்பியூட் இருக்கா? இல்லை. இந்த மாதிரி கான்ட்ரவர்சி வரல. இல்லை. அதனால் வராமலே கூட இருந்திருக்கலாம். பட் யாருமே சொல்கிறேன் எய்தர் தி ரூலிங் பார்ட்டி ஆர் தி ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி வார் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து அது நல்லா இல்லை. அவ்வளோதான். அதுக்கு மேலே ஐ டோன்ட் வாண்ட் ஆட். ஆறுமுகசாமியோட அறிக்கை வரட்டும். ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஈரோட்டில் இந்த பெரிய மாரியம்மன் கோவில் அந்த விஷயத்தில் லேண்ட் சர்வே டிபார்ட்மெண்ட்டு ஸ்பெஷல் தாசில்தார் விசாரணை நடத்தி சிஎஸ்ஐ ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் ரெக்கார்டு கிரிமினாலிட்டி இது கிரிமினல் குற்றம்னே அவங்க ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஆகவே அது உடனடியாக நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து அந்த இடத்தை அரசு கையகப்படுத்தணும். ஏன்னு சொன்னால் ஒரு 80 அடி ரோடே இல்லாமல் இந்த ரோடையும் அந்த பக்கத்தையும் இணைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ரோடு மக்கள் பயன்படுத்த முடியாத அதனால் தடை இருக்குது. ஆகவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக லேண்ட் சர்வே டிபார்ட்மெண்ட்டினுடைய அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். உங்க ஆதரவு பெற்ற அரசு தானே வலியுறுத்தலாம். ஸ்டாலினே பி டீமா பைகோவா இருக்காரு. நான் இப்ப வலியுறுத்ததான் உங்க மூலமா என்ன 1999 அப்போதைய இருந்த மாநில தலைவர் ராஜகோபால் அப்படின்ட்டு மாத்திருப்பூமி அப்படின்ற பகுதியில் பெண்கள் அனுமதிக்க வேண்டும் சொல்லி ஒரு ஆர்டிக்கல் இருக்கிறார். ஆனா அப்போதைக்கு வந்து வேண்டும் என்றும் இப்ப வேண்டும்னு ஒரு நிலைப்பாடு இருக்கு. இரட்டை வேடத்துக்கு காரணம் பொதுமக்கள் வந்து அரசியல் ஆதாயம் தேவைதான் நினைக்கிறாங்க பாஜக. நீங்க என்ன மீடியா? கம்யூனிஸ்ட் பத்திரிக்கை. இந்த சீனாக்கார கம்யூனிஸ்ட் கட்சி அந்நிய நாட்டு சித்தாந்தம் அவங்களுக்கு தாஸ் கேபிட்டல் ரிலிஜியஸ் புக்கு காரல் மார்க்ஸ் அவங்களுக்கு டெய்டி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹிந்து விரோதி. அந்த விரோதியின் உடைய மவுத் பீஸா யாரு கேட்கறதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்.